ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தேங்காய் பூரண கொழுக்கட்டை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். அதில் 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சதும் 1 கப்பு துருவின தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த பதம் வந்த உடனே எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும், கொழுக்கட்டை சரியாக வராது. அடுத்து கொழுக்கட்டை மாவு பிசைகிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டைக்கு எப்போவுமே கொதிக்கிற தண்ணியில் தான் மாவு பிசையணும். இப்போ கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை கலந்துட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து சூடு ஆறினதும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்துக்கு வந்ததும் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டை செய்யறதுக்கு வாழை இலையில எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவுல இருந்து கொஞ்சம் எடுத்து இலையில வச்சு தட்டிக்கலாம். மாவு ஒட்டாம இருக்க எண்ணெயை தொட்டு தட்டிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பூரணத்தை 1 ஸ்பூன் வச்சு கொழுக்கட்டையை மடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம்.
அடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கொழுக்கட்டையை வேக வச்சுக்கலாம். அதுக்கு இட்லி தட்டில் நெய் தடவி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் 8 to 10 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான், இப்போ தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புனிதாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.